அவர் காவியமே உற்சாக ஓவியமே ஓடை நடுமலரே உடையவள் புதுநலமே அன்பு அழக இன்பத இனிய தண்டன மரகதம் அடியே வாடிக்க சுடன பண்பத விளக்கு என்று எப்படி அழைத்த தமிழே தமிழே உன்னை தமிழுக்கு அழைத்த உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்ற கடலை தூக்கி போட்டாலும் தட்டு வரவாக விதப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன். அமைச்சர் சேகர் பாபுக்கு இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு தமிழ்ல ஓதுறதுக்கு பதிலா தெலுசுல தெரியல சொல்லுவோம், மணவாடுல தெலுசுல தெலுங்கு தெலுசுல அவருக்கு மந்திரம் போதுல அவருக்கு கொஞ்சம் குழு உளுந்து இருக்கும். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஆக மொழி அழித்தால் எல்லாம் அழிஞ்சிரும். உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க, 4 வருஷமா உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்காரு. மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிடும், மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும் என்று பேசுகிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அந்த மொழியை காக்கத்தானே நாங்கள் கூட்டம் போடுகிறோம். இந்த கூட்டம் போறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டுக்கணும். தமிழ்நாட்டில் கூடிய முருகன் கோவிலில் தமிழில் மட்டுமே குடமுழுக்கு என்று நீங்கள் அறிவித்திருந்தால் உங்கள் உடலில் ஓடுவது தமிழ் ரத்தம் என்று நாங்கள் சொல்லியிருப்போம். இப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது, டவுட் வருது. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கூட்டம் சொல்கிறது, ஒரு கும்பல் சொல்கிறது. கூட்டம் கும்பல். அதற்கு போராடி இருக்க வேண்டியது யாரு? உலகவர் காவியமே உற்சாக ஓவியமே ஓடை நடுமலரே உடையவள் புதுநலமே அன்பு அழக இன்பத இனிய தண்டன மரகதம் அடியே வாடிக்க சுடன பண்பத விளக்கு என்று எப்படி அழைப்பேன் தமிழே தமிழே உன்னை தமிழுக்கு அழைத்த உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்ற கடலை தூக்கி போட்டாலும் தட்டு வரவாக விதப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன். இப்படி எல்லாம் பேசினார்ல, அவருடைய மகன் வழக்கு போட்டுக்கணும். அவர் மகன் வழக்கு போடல, பிரபாகரன் மகன் வழக்கு போட்டான். எங்களுடைய அப்பா மணியாசனார் கூட நின்றார், வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழை ஒழிக்க செய்தோம், தமிழையும் ஒழிக்க செய்தோம். அதே போல கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், அங்கேயும் தமிழை குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு சின்ன கும்பல் கிழிச்சு கூட்டம் சொல்லிச்சு. அப்போது யார் வந்திருக்கணும்? செம்மொழி நாள் கொண்டாடுனாங்களே, செம்மொழி நாள். அந்த செம்மொழி நாயகன் வந்திருக்கணும், அவர் மகன் வந்திருக்கணும், வரல. அங்க யார் வந்தா? அங்கேயும் வந்தது பிரபாகரன் மகன், எங்களுடைய அண்ணன் சந்தமனன் சீமான் வழக்கு போட்டார். 7ஆம் படைவீடு என்று அழைக்கப்படுகிற மருதமலை முருகன் கோவில், அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கும்பல் சொல்கிறது. அங்கேயும் வழக்கு போட்டோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அங்கேயும் கருணாநிதி மகன் வரல, இந்த இனத்தின் மகன் எங்க சீமான் வந்து வழக்கு போட்டான், வென்றோம், தமிழிலும் குடமுழுக்கு நடத்தி வைத்தோம். ஒரு கும்பல் முருகனை கைப்பற்ற நினைக்கிறது, ஒரு கும்பல் முருகனை கபலீகரம் செய்கிறது, ஒரு கும்பல் முருகனை காப்பாற்ற வந்திருக்கிறது. முருகனை காப்பாற்றுவது என்பது முருகனை காப்பாற்றுவதல்ல, தமிழை காப்பாற்றுவது. தமிழ் வேறு, முருகன் வேறு அல்ல, தமிழ்தான் முருகன். முருகனை காப்பாற்றுவது என்பது இந்த நிலத்தை, இந்த இனத்தை, இந்த பண்பாட்டை, இந்த கலாச்சாரத்தை, இந்த மண்ணை காப்பது. அதனால தான் கூட்டம் போடுறோம். இது ஒரு மதத்திற்காக கூடிய கூட்டம் அல்ல, இனத்திற்காக, மொழிக்காக, தமிழுக்காக கூடிய கூட்டம். அடிப்படை புரிதல் ஏதாவது ஒண்ணு தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கு இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு தமிழ்ல ஓதுறதுக்கு பதிலா தெலுசுல தெரியல சொல்லுவோம், மணவாடுல தெலுசுல தெலுங்கு தெலுசுல அவருக்கு மந்திரம் போதுல அவருக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். சமஸ்கிருதத்துக்கு பதிலாக தெலுங்கையும் கலந்து மந்திரம் ஓத முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பா இருக்கும். தமிழ்ல ஓதுனா அது தமிழ் வைப்ரேஷன் லாங்குவேஜ் கிடையாது. பட் சான்ஸ்கிரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ்னா எதுக்காக ஐஎன்எஸ் விக்ராந்த், எதுக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பற்படையில மொத்தமா போங்க, கப்பல்ல போய் விட்டுட்டு ஓம் சுக்லாம் பிரதமாய அப்படின்னு போடுங்க. கப்பற்படையில கடல்ல பெரிய வைப்ரேஷன் ஆகும்லப்பா. இப்ப சமஸ்கிருதம் வைப்ரேஷன் லாங்குவேஜ் எதுக்கு ஆர்மி இந்திய ராணுவத்தை கலைச்சிரு, எதுக்கு ராஜ்நாத் சிங், எதுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் கலைச்சு விட்டுரு. கலைச்சிட்டு S-400 ஒண்ணு வச்சிருக்கல, இந்த ட்ரோனை புறம் தாக்குற ஒரு பேர் ஆயுதம் S-400.
அதை முடிச்சிடு. போய் காஷ்மீர் பார்டர்ல லடாக்ல நின்னுக்க, காஷ்மீர் பார்டர் நின்னுக்க, ஒரு 500 பேரை பூணூலை போட்டு நிப்பாட்டுது. ஓம் பாகிஸ்தானாய நமக அப்படின்னு ஒரு சத்குரு சம்ஹார யாகத்தை போடு. பாகிஸ்தானுடைய ஆசாத் காஷ்மீரை நீ கைப்பற்றிட்டு வந்துரு. அதான் வைப்ரேஷன் லாங்குவேஜ்ல அதுல போட்டாதான் என் முருகனுக்கு பவர் ஏறும். உள்ள இருக்கிற முருகன் தமிழன், கோயிலை கட்டியது தமிழன். கோயிலுக்குள்ள போறது கருப்பசாமியோ மாடசாமியோ சுடலமானோ பேச்சு முத்தோ சீமானோ மணியரசனோ துறைமுருகனோ தேவேந்திரனோ யாரோ ஒரு தமிழன். போறது தமிழன், உள்ள இருக்கிறவன் தமிழன், கோயிலை கட்டுறது தமிழன், எல்லாம் தமிழன். இடையில சுக்கலாமிரதம் நக்கலாமிரதம் எதுக்குது? நாங்க முருகன் கோயிலுக்கு நாங்க போவோம். முருகா நாடு நல்லா இருக்கணும், திமுக நாசமா போகணும், எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும், திமுக நாசமா போகணும், நாங்க வேண்ட போறோம். ஈஸியா புரிய போகுது. ஓகே, கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு போக போறான். எல்லாரும் திருச்செந்தூர்ல சூர சம்ஹாரம் ரொம்ப பிரபலம்னாங்க. இதுவரைக்கும் திருச்செந்தூர்ல சூர சம்ஹாரத்தை மட்டும் தான் பாத்துக்கீங்க, திராவிட சம்ஹாரத்தை பார்த்தது இல்லை. இன்னைக்கு பாப்பீங்க. Today you will see திராவிட சம்ஹாரம். 2026ல மொத்த திராவிடத்தையும் சம்ஹாரம் பண்ண வந்திருக்கிற கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கட்சியின் கூட்டம். நமக்கு குடமுழுக்கு கேட்டு கோரிக்கை வைக்கிற நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அவன் அப்பா இந்த முறையும் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற குடமுழுக்கில் தமிழில் வழிபாடு நடத்தப்படும், நடத்த வைப்போம். நீ தடை போட்ட, நாங்க 10 லட்சம் பேர் திடீர்னு கோயிலுக்கு வந்துடும், என்ன பண்ணிக்குவ? எங்க அண்ணன் அறிக்கை விட்டு சும்மா ஒரு அறிக்கை தான் போட்டாரு, கோயில் வந்துருங்க பாருங்க, மொத்தமா எல்லாருக்கும் தம்பிகளா வந்துருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கோடு இருக்கு. வலசர வாகத்துக்கு 3 மணி நேரத்தில் கூடணும்ல, அது மாதிரி ஒரு கோடு இருக்கு. அந்த கோடு எங்க அண்ணன் சொல்லி ஒரு சின்ன ஒரு 30 நொடிகள் குரல் பதிவு வந்துச்சு, திருச்செந்தூர் ஸ்தம்பிச்சிருக்கோம். இப்பவே ஸ்தம்பிச்சிருச்சு. அதை நடக்க வச்சிருக்காங்க. குடமுழுக்கு அன்னைக்கு தமிழ் அரியணை ஏறணும்னா நாங்க எல்லாரும் வந்து நேர்மறை வாக்கியம் ஒன்று இருக்கு, தமிழ்ல நேர்மறை வாக்கியம், அதை நாங்கள் பாட முடியும். செந்தமிழில் நாங்களே குடமுழுக்கு நடத்துற மாதிரி ஆயிரும். நீயா பண்ணிட்டுனா அது நல்லது. எங்கள் ஓதுவார்களை வைத்து எங்களுடைய பண்டாரங்களை வைத்து நீ நடத்திட்டா அது நல்லது. நாங்க பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு முருகா 2026 திமுக நாசமா போடும் அப்படின்னு நாங்க போயிடுவோம். இல்லன்னா மொத்த பேர் கிளம்பி வந்து மொத்த திட்டத்திலிருந்து திமுக நாசமா போகணும், திமுக நாசமா போகணும், திராவிட நாசமா போகணும், திராவிட ஒழியணும். அதான் எங்க மந்திரம். எங்களுக்கு வேற மந்திரம் இல்ல, திராவிடத்தை ஒழிப்பதே எங்கள் மந்திரம். அத மந்திர சொல்லு, அது செய்யும். தமிழ் தேசியம் வாழ்க, திராவிட சொல்லுவாரு. தமிழ் தேசியம் வாழ்கன்னு சொல்லுவார், திராவிட ஒழியன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க. தமிழ் தேசியம் வாழ்க என்று சொல்லும் போதே அதற்குள்ளே திராவிடம் ஒழிக என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. நம்முடைய மொழியின் பெருமையை உணராத ஒரு கூட்டம் மொழியை அழிக்க பார்க்கிறது. இன்னைக்கு சொல்றேன், சமஸ்கிருதத்திலிருந்து தமிழிலிருந்து கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஏத்துக்க முடியாது. ஆனா சமஸ்கிருதத்திலிருந்து நாங்க வந்தோம். we are emerged from Sanskrit, we are not emerged from Tamil. அட பைத்தியக்காரா, ஒரு பால் இருக்குங்க, பால் திரிஞ்சு தயிர் ஆகுதுங்க. தயிர்ல ஒரு 10 விழுக்காடு எடுத்து 90 விழுக்காடு, ஒரு 100 ml தயிருங்க, ஒரு 900 மில்லிலிட்டர் தண்ணீருங்க கலந்துடுறோம். இது பேர் என்ன? மோர். இப்ப இந்த மோர் தண்ணீர் பொருளா பால் பொருளா? பால் பொருள். அதே மாதிரி தாண்டா தமிழில் ஒரு 30 விழுக்காடும் 70 விழுக்காடு சமஸ்கிருதமும் கலந்து கன்னட மொழி உருவாயிருக்கு. இப்போ அது தமிழிலிருந்து பிறந்துச்சா சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்துச்சா? நாங்க தமிழிலிருந்து பிறந்த ஏற்றுக்க முடியாது. ஏன்? எங்களுக்கு ஈகோ தடுக்குது. அதுல ஒரு நீதிபதி, நாட்டுல நீதிபதி எல்லாம் வரலாற்று ஆய்வாளராக மாறிட்டான். அவன் அகலாய்வுக்கு போயிட்டான். கமலஹாசனை பார்த்து கேட்கிறது, அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா? கமலஹாசனை பார்த்து வரலாற்று ஆய்வாளரா என்று ஒட்டுமொத்த கர்நாடகம் கேட்ட பொழுது யார் பேசியிருக்கணும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசியிருக்கணும், திமுக பேசியிருக்கணும். இங்க ஒரு கவிஞர் இருக்காங்க தூத்துக்குடியில, பிறக்கும் போதே கவிஞர். அவங்க தமிழுக்கு அவங்க தான் அத்தாரிட்டி. அவங்க பேர் கூட கனிமொழின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா தமிழாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழே வருங்க தூத்துக்குடியில, தமிழ் வருது. நான் கூட தமிழ் இது வரைக்கும் பார்த்துட்டு போகணும்னு ஒரு 1.5 மணி நேரமா உட்கார்ந்துருக்கேன். அப்புறம் இந்த அம்மா வந்துச்சு, ஓ இந்த முகம் கட்டையா, ஓ இதுதான் தமிழா. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா 2017 நினைக்கிறேன்,
ஆகஸ்ட் 7 நினைவு இருக்கு. தமிழ் செத்து போச்சுட்டான். நான் பதறி அடிச்சுட்டு அண்ணனுக்கு போன் போட்டானே, என்னென்ன நம்ம கட்சி நடத்துறது எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு என்னப்பா சொல்ற, நம்ம எதுக்காக உழைச்சோமோ அது வீணாயிருச்சுன்னு என்னப்பா சொல்ற, தமிழ் செத்து போச்சோம்னா அட எடுபட்ட மேல தமிழ் சாவடா, ஒரு சனியை செத்துக்கிடாங்க, தமிழ் சனியை செத்துச்சது, தமிழ் செத்து போச்சுன்னாங்க. அன்னைக்கு தமிழுக்கு சூடு வரல. தமிழ்நாளே கருணாநிதி குடும்பம், தமிழ்நாளே திமுக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கர்நாடகாவை எதிர்த்து பேச வேண்டியது யார் பேசிருக்கணும்? திமுக பேசிருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல கன்னட அமைப்புகளை, கன்னட நீதிபதி எதிர்த்து பேசிய ஒரே தலைவன் ஆண்மகன் எங்க சீமான் மட்டும்தான். அதற்காக நாம் இந்த மகிழ்ச்சி இந்த மண்ணுக்கு தேவைப்படுது. நீங்க முதலமைச்சர் ஆவது, எம்எல்ஏ ஆவது, எம்பி ஆவது, அமைச்சர் ஆவது, அதுக்காக நாங்க வரல, தமிழுக்காக வந்திருக்கிறோம். தமிழை அரியணையற்று வந்திருக்கிறோம். தமிழ் அரியணை ஏறினால் தமிழ் தேசியம் எழும், நாம் தமிழர் எழும். ஒரு நாள் அதிகாரம் எங்கள் கையில் வரும். வெற்றி வீரவே. நன்றி, வணக்கம்.